அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியினுடைய 75ஆம் ஆண்டு பவள விழா முதல் அமர்வுக்கு பிறகு இரண்டாவது அமர்விலே தலைமையேற்றிருக்கக்கூடிய வணக்கத்திற்கும் பாராட்டுதலுக்குரிய தலைமையாசிரியர் பெருந்தகை ஐயா வி.ஓ. தாமோதரன் அவர்களை வணங்கி மகிழ்ந்து என்னை அன்போடு உரிமையோடு இந்த இனிய விழாவிலே உரையாற்ற வேண்டும் என்று அன்பு கட்டளையிட்டு அழைத்து வந்திருக்கிற விழாக்குழுவை சார்ந்த அருமை தம்பி ரவிக்குமார் அவர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கத்தை உங்கள் பாராட்டுதலோடு அவருக்கு தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாமே கைத்தட்டுங்க. பட்டிமன்ற நடுவராக உட்கார்ந்த போதுதான் நான் உட்கார்ந்து பேசுவேன். மற்ற அனைத்து மேடைகளிலும் நின்று கொண்டுதான் பேசுவேன். இப்ப கூட தம்பி ஒருத்தர் சொன்னா நீங்க உட்கார்ந்து பேசுங்க. இல்லப்பா, பேச்சு நிக்கணும் அப்படின்னு. இல்ல நீங்க உட்கார்ந்து பேசினாலும் நிக்கணும்னாரு. உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய ஒரு பெரிய நிகழ்ச்சியா இது, வரலாற்றுக்குரிய நிகழ்ச்சி. இது அடுத்த படிக்கட்டு 100 விழா இல்லையா? அது என்ன 25 வருஷம் ஓடிடும். இன்றைக்கு அரங்கத்தில் இருக்கிற அத்தனை பேரும், மேடையில் இருக்கிற அத்தனை பேரும் 100 கலந்து கொள்ள வேண்டும் என்று எல்லாம் வல்ல முருகனை வணங்குகிறேன். எல்லாவற்றுக்கும் எல்லா பெருமைக்கும் நம்முடைய மனம்தான் காரணம். நம் மனசனுடைய உயர்வு தான் காரணம். மலையின் உயர்வை விட, கடலின் ஆழத்தை விட மனிதனுடைய மனம் அவ்வளவு ஆழமும் உயரமும் ஆனது. அதனால்தான் வள்ளுவர் சொன்னார், வெள்ளத்தனைய மலை நீட்டம் மாந்தர்தான் உள்ளத்தனையது உயர்வுன்னார். மகிழ்ச்சியா கொண்டாடுகிற இந்த மகத்தான விழாவிலே மாலை நேரத்திலே நம்முடைய மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர் நயவுரை நம்பி டாக்டர் எஸ். ஜெகத் ரட்சகன் ஐயா அவர்கள் பங்கேற்க இருக்கிறது ஒரு பெரிய பெருமை. அதே போல மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் மற்ற பிரமுக தொழில் அதிபர்களும் இங்கே வருகை தந்து வாழ்த்துறை வழங்க இருக்கிறார்கள். நான் வந்த பிறகு தலைமை ஆசிரியர் அறையிலே உட்கார்ந்திருந்த போது பல சிறப்புக்குரிய பெரியவர்கள் எல்லாம் அறிமுகமானார்கள். அறிமுகமானவர்களிலே அத்தனை பேரும் இங்கே படித்த பழைய மாணவர்கள் என்று சொல்லுகிற போது உண்மையிலேயே ஒரு பெரிய உற்சாகத்தையும் மகிழ்ச்சியையும் நான் அடைந்தேன். அண்ணா பல்கலைக்கழகத்திலே பேராசிரியர், ஒருவர் சித்த வைத்திய மருத்துவர், பொறியாளர்கள், பல்வேறு தொழிலை மேற்கொண்டிருக்கக்கூடிய தொழில் அதிபர்கள், இன்னும் பல துறை வல்லுநர்கள் எல்லாம் இந்த பள்ளியின் வளாகத்தில் ஓடி ஆடி விளையாடி இந்த மண்ணினுடைய மகத்துவத்தை மாநிலம் முழுவதும் பரப்புகிற மிகப்பெரிய பணியை கையில் எடுத்துக் கொண்டிருக்கிற சிறப்பை சொல்லுகிற போதெல்லாம் மகிழ்ச்சி பொங்கியது. இந்த பள்ளியினுடைய முன்னாள் தலைமை ஆசிரியர் பெருமக்கள், சிறப்பு அழைப்பாளர்களாக அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய தொடக்கப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி, மற்ற பள்ளிகளுடைய தலைமை ஆசிரியர்கள், இருபால் ஆசிரியர் பெருமக்கள், இந்த பள்ளியில் பணிபுரிகிற இருபால் ஆசிரியர் பெருமக்கள், கல்வித்துறை சார்ந்த நலம் விரும்புகிற நல்ல மனிதர்கள் அனைவருக்கும், இந்த அரங்கம் முழுவதும் நிறைந்திருக்கக்கூடிய மூத்த பெருமக்களுக்கும் இளையவர்களுக்கும் என்னுடைய அன்பு வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொண்டு ஒரு சில வார்த்தைகளுக்கு நான் முன் வருகிறேன். பள்ளி தலமனைத்தும் கோவில் செய்வோம் என்றான் பாரதி. அன்னையாவும் புண்ணியங்கள் அத்தனையிலுமே தலை சிறந்தது எது என்றால், அன்னையாவினும் புண்ணியங்கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் அப்படின்னு தான் பெருமையாக பேசியிருக்கிறது தர்மம்.
அந்த தர்ம பாதையில் 75 ஆண்டுகள் ஒரு பள்ளி பயணம் செய்வது, இன்றைக்கு 1000க்கும் மேற்பட்ட மாணவர்களை பெற்றிருக்கிற ஒரு ஆண்கள் பள்ளி வளாகம் இந்த இனிய விழாவை கொண்டாடுகிறது. இது ஒரு பெரிய சிறப்பு. எல்லாரும் மகிழ்ச்சி அடைய வேண்டிய தருணம் இது. பறவைகள் போல பல இடங்களில் பறந்து திரிந்தாலும் வாழ்வாதாரத்தை தேடி வாழ்க்கையை தேடி ஓடுகிற சூழ்நிலை இருந்தாலும் பிறந்த நாட்டுக்கும் பிறந்த மண்ணுக்கும் பெருமை சேர்க்கிற, படித்த பள்ளிக்கும் பெருமை சேர்க்கிற மிகப்பெரிய விழா தான் இந்த இனிய விழா. உண்மையிலே மகிழ்ச்சி. இந்த விழா குழுவினருக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கம். இதை 3 மாத காலமா திட்டமிட்டு ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு இன்றைக்கு வருண பகவான் கூட அவர்களுக்கு வாழ்த்து சொல்லுகிற வகையில் கொஞ்சம் விலகி இருக்கிறாங்க. ஒரு குளிர்ச்சியான சூழ்நிலை சார். போன வாரம் கூட வெயில் வாட்டுச்சு. ஒரு மனம் குளிர்ந்த ஒரு விழாவுக்கு நாமும் குளிர்ச்சியை தருவோம் என்று இயற்கை கூட இணைந்து ஒற்றுமையாக இந்த விழாவுக்கு பங்கேற்று இருக்கிறது என்றால் அது செயல்பட்டவர்களுடைய மனம்தான் காரணம். வாழ்க்கையில அதுதான் முக்கியமானது. இந்த ஊருக்கு எனக்கு ஒரு பொருத்தம் இருக்கு. ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பு பொதட்டூர்பேட்டை கம்பன் கழகம் அமைப்பிலே தமிழ் அறிஞர், மூத்த அறிஞர் அமரர் சதீசீலன் ஐயா அவர்கள் தலைமையிலே நான் இங்கே பேச வந்தேன். அது இந்த ஊரை சொன்ன பிறகு எனக்கு அது ஞாபகம் வந்தது. நான் அடிக்கடி பல நிகழ்வுகளிலே அம்மையார் குப்பம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் வளாகத்திலே அங்கிருக்கிற செங்குந்த பேரவையினுடைய இளைஞர்களால் நான் அழைக்கப்பட்டு பல பட்டிமன்றங்கள் நடத்தி இருக்கிறேன். அன்பு தம்பி வெங்கட் கூட தன்னுடைய குழுவினரோடு இந்த இடத்துக்கு வருகை தருவதாக சொன்னார். வந்திருப்பார் நினைக்கிறேன். அந்த ஊர் முழுவதும் அங்கே செங்குந்தர் மரபினர்கள், சீர்சால் மரபினர்கள் அங்க இருக்கிற, அவங்க தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும் அன்னை தமிழும் ஆன்மீகமும் செழிப்பாக இருக்கும் என்பதிலே நான் நேரடியாக பல இடங்கள்ல பார்த்தேன். அப்படியே ரொம்ப மகிழ்ச்சி. நெசவு தொழிலுக்கு, நெய்யும் தொழிலுக்கு நிகரில்லை என்றார்கள் பொன்மொழியில். உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம் என்ற 3 அத்தியாவசிய தேவைகளிலே மனிதனுடைய மானத்தை காப்பாற்றுகிற ஆடையை தயாரிக்கிற ஒரு அரும்பணியை ஆண்டவன் அவர்கள் கரங்களிலே கொடுத்திருக்கிறார். உண்மையிலேயே அவர்கள் இந்த உலகம் உள்ளளவும் அந்த வம்சம் வளமாக வாழும், நலமாக வாழும். அதுல மாற்று கருத்துக்கு இடமில்லை. அவர்களோடு இணைந்து மற்ற பிரிவினரும் நன்றாக ஒரு சகோதரர் பாசத்தில் பழகி ஒவ்வொரு ஊரையும் சிறப்பான இடத்திற்கு உயர்வுக்கு கொண்டு வருகிறதை நான் கண்ணால பல இடங்களில் நேரடியாக பார்த்திருக்கிறேன். பொதட்டூர்பேட்டை வளாகம் என்றாலே மங்களம் கிழார் என்ற மகான் எங்கள் மனதிலே நிற்பார். நான் 1972 பணியிலே சேர்ந்த போதே மூத்த அறிஞர் பெருமகனார் மங்களங்கிழாரை பற்றிய செய்திகளை நான் அறிந்தவர். 75வது பவள விழா கொண்டாடுகிற இந்த பள்ளி வளாகம் ஒரு கோவில் கும்பாபிஷேகத்துக்கு சமமான நிகழ்ச்சி எது என்பதை நான் பெருமையாக கருதுகிறேன். என்ன கோவில் கும்பாபிஷேகம் என்றால் கருவறைக்குள்ளே இருக்கிற கடவுளுக்கு கும்பாபிஷேகம் நடக்கும். இங்கே உற்சவ மூர்த்திகளுக்கு கும்பாபிஷேகம் நடக்கிறது. ஏன்னா இங்கிருந்து உள்ள இருந்து படிச்சு கருவறையில, ஏன்னா ஒரு ஆணையோ பெண்ணையோ உலகத்திற்கு உருவாக்கி தருகிற இடம் 2, ஒன்று கருவறை, இன்னொன்று வகுப்பறை. கருவறையிலே தாயையும் தந்தையையும் முன்னிறுத்தி, தாயை சிறந்த கோவில் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று உறவுகளை எல்லாம் அறிந்து கொண்டாடி வாழ்ந்த நாம் வகுப்பறையில் தான் உலகத்தை பற்றிய செய்திகளை ஆசிரியர் மூலமாக அறிகிறோம். தலைமை ஆசிரியர்கள் சொன்னார்கள், சிலரை பார்த்து, இவர்களெல்லாம் நமக்கு ஓல்டு ஸ்டூடெண்ட், பல பேர் ஓல்டாவே இருக்காங்க.
ஓல்ட் இஸ் கோல்டுன்னா பழைய மாணவர்கள் தான் தங்கத்துக்கு சமமானவர்கள். யார் காரணம் என்ன தெரியுமா? இப்ப இருக்கிற சூழ்நிலை எல்லாம் மாறி போச்சு. ஆனால் இந்த மாற்றத்திலும் பிள்ளைகளை ஒரு வடிவமைத்து ஒரு சிற்பமாக கொண்டு வருவதற்கு ஒவ்வொரு ஆசிரியரும் தன்னை பொறுமை, நிதானம், சகிப்புத்தன்மை கலந்த சிற்பியாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். காலத்தின் கட்டாயம் அது. வகுப்பறை எவ்வளவுதான் நல்லதா இருந்தாலும், கருவறை எவ்வளவுதான் நல்லதாக சொல்லிக் கொடுத்தாலும் வெளி உலகம் சரியாக இருக்கிறதா என்பதுதான் கேள்விக்குறி. நம்ம சுத்தி இருக்கிற ஊடகங்கள், அது இது 1000 பிரச்சனைகள். நம்ம தாத்தா பாட்டிக்கு கிடைக்காத ஒரு வசதி நமக்கு கிடைச்சிருக்கு இல்லையா? எல்லாருக்கும் உலகத்தையே கலக்கிக்கிற கருவி இது ஒண்ணுதான். அப்பெல்லாம் நாங்க கிராமத்துக்கு போகும்போது கார்ல போனோம்னா, பஸ்ல இறங்கி போனோம்னா வழி கேட்போம். வழி கேட்டா வாயால வழி கேட்போம், வாயால பதில் சொல்லுவோம். அப்போ ஒரு பொன்மொழியே இருந்தது, வாயில இருக்குது வழின்னா, இப்ப கையில இருக்குது வழின்றான். கார் டிரைவருக்கு என்னதான் ரூட் சொன்னா கூட அவர் கேட்க மாட்டாரு. இதுல மேப் போட்டாதான் எனக்கு ரூட்டு தெரியுன்றாரு. அது எங்க போகுதோ அங்கதான் போகும். ஒரே தெருவுக்கு நேரா போறதுக்கு வழி சொல்லுவான் மனுஷன், 3 தெருவு சுத்தி வர்றதுக்கு வழி சொல்லுது இந்த மேப்பு. நிஜமாங்க, போன வாரம் நான் எங்க வீட்டுக்கு நான் மேப்பு போட்டு போறேன். அந்த ஆளு 3வது தெருவிலே நிறுத்திட்டான். ஏன்பா அங்க நிறுத்துறேன்? இங்கதான் சார் அது காட்டுதுன்றான். 30 வருஷமா குடியிருக்கிற வீடு எனக்கு தெரியும், நீ இன்னும் 3வது தெருவில் யார் வீட்டே காட்டுற, நான் போக முடியுமான்னு. இல்ல சார் மேப்பை அதான் காட்டுதுன்னா. திரும்ப திரும்ப அவன் மேப்பை நம்புறானே தவிர இந்த ஆளை நம்பல. அப்பனை நம்புற காலம் ஆப்பை நம்புறான். போ எல்லாரும் பிள்ளைகள்லாம் ஆப்போட பழகிறான். அப்பாவோட பழகணுங்க நாம் பையா இல்ல, நாமெல்லாம் அப்பாவோட பழகணும், அம்மாவோட பேசணும். இப்ப கருவிகள் காலம். ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் அத்தனை பேருக்கும், இது உள்ளங்கையில இருந்தா உலகம் நமக்கு தெரியும். இதை கீழே வச்சீங்கன்னா தான் உங்களை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியும். நிறைய பேருக்கு தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியாம தான் ரோட கிராஸ் பண்ணும்போது அதை வந்துட்டேன்றான், ஆக்சிடென்ட் ஆகி போகுது. அப்பதான் கால் எங்க இருந்து வந்தது நமக்கே தெரியுது. ரயில்வே ட்ராக்கர் தாண்டும் போது அப்பயும் பேசுறான். என்ன ஆகிப்போச்சு ஒண்ணும், ஒரு நிமிஷம் ஓரமா நின்று பொறுமையா பேசுறான். என்ன எவ்வளவு தடைகள், எவ்வளவு சிக்கல்கள். உலகத்தையே ஆட்டி படைக்கிற கருவியா இருக்குது. அதனால கருவிகள் உலகமாக இருக்கிற காலத்தில் கூட அந்த பிள்ளைகளை ஒரு உருவமாக கொண்டு வருகிற பெரிய பணி ஆசிரியர்களுக்கு இருக்கிறது. இன்னைக்கு நம்ம படிக்கிற காலத்துல அப்படி இல்லை சார். ரொம்ப அருமையான சூழ்நிலை. ஆசிரியர்கிட்ட ரொம்ப நேரம் பேசணும். இன்றைக்கு ஒரு செய்தி உங்களுக்கு சொன்னா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். பள்ளி வகுப்பறை என்பது லேசான விஷயம் இல்லையா? பள்ளி லேசா, வகுப்பறை என்று லேசான விஷயம் இல்லை. ஒரு நிகழ்ச்சியை நடந்த நிகழ்ச்சி இது. புனேவில் ஒரு போர்டு ஹைஸ்கூல், புனேவில் இருக்கிற போர்டு ஹைஸ்கூல்ல ஒரு ஆசிரியர் தன் வகுப்புக்காக உள்ள நுழையிறார். ஜன்னல் வழியா ஒரு வாழைப்பழ தோல் வெளியில விழுது. ஓரக்கண்ணால பார்த்துட்டு உள்ள போன ஆசிரியர் யாரா போட்டதுன்னா யாரா சொல்லுவான்? 40 பேர் நிசப்தமா இருக்கிறான். இந்திய தேசிய ஒருமைப்பாட்டையே நீங்க அங்க பார்க்கலாம். எல்லாரும் பெஞ்ச் மேல இல்லைங்கிறார். மலமலர் 39 பேர் ஏறி நின்றான் சார். ஒரு ஆள் உட்காந்துங்கிற பையனை பார்த்து ஆசிரியர் கேட்டார், நான் சொல்றது காதுல விழலையா? சார் விழுது சார். ஏன் எழுதுறீங்கள? சார் அந்த தப்பை நான் பண்ணல. தப்பு பண்ணாம ஏன் நான் தண்டனை அனுபவிக்கணும்? ஓ எழுத்தா பேசுற சார்? சத்தியத்தை பேசுறேன் சார். ஓ சத்தியவானா? அப்படின்னா போட்டது யார் சொல்லு? காட்டி கொடுக்கறத இந்திய இளைஞன் செய்ய மாட்டான் சார். ராஜாருக்கு பயம் வந்தது. கெட் அவுட் பைய தூக்கின்னு வெளியே போட்டான். பின்னாடியே ஓடி போன ஆசிரியர் வாடா வாடா நீ யாரோ எவரோ நினைச்சு உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு எல்லாரையும் அவனுக்காக எல்லாரையுமே உட்கார வச்சிட்டார். அந்த பிள்ளைதான் பிற்காலத்தில் இந்திய தேச விடுதலைக்கு பாடுபட்டு தலைமையேற்ற லோகமானிய பாலகங்காதர திலகர் என்று வரலாறு எழுதி வைத்திருக்கிற ஒரு பெரிய உண்மை. அப்ப வகுப்பறையில தான் சார் தலைவர்கள் உருவாங்க. இங்க ஒரு சயின்டிஸ்ட் வந்திருக்காங்க ஐயா, இந்த கூட்டத்தில் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.
ஒரு சயின்டிஸ்ட் விஞ்ஞானி வந்திருக்கார் சார். பொதட்டூர் பள்ளி உருவாக்கிய ஒரு விஞ்ஞானி வந்திருக்கிறார். நம்ம மண்ணுக்கு ஐயா எழுந்திருங்க, ஒரு கைத்தட்டு கொடுங்க. ஏன்னா சென்னையில இருக்கு, பெங்களூர்ல இருக்கு. பெங்களூர் விஞ்ஞானிகளுடைய விழாவுக்கு நான் போயிருக்கேன். ஏன்னா 2015 நான் நாசாவுக்கு போன போது 2 நாள் அங்க இருந்தேன். இந்த விஞ்ஞானிகள் தான் இன்றைக்கு இந்தியாவையே தூக்கி பிடித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மகத்துவம் அவர்களால் தான் பாரத பூமியை வல்லரசு என்ற வார்த்தைக்கு இடம் கொடுத்திருக்கிறது. அப்படி ஒரு விஞ்ஞானியும் இந்த பள்ளி வளாகத்தில் பயிராக்கப்பட்டிருக்கிறார் என்றால் அது எவ்வளவு பெரிய நமக்கு பெருமை. ஆக மொத்தத்தில் 75வது பவள விழா தான் இவர்களை எல்லாம் இங்கே உறவு கொண்டாட வைத்திருக்கிறது. இதுவரை மலரும் நினைவுகள். வகுப்பறை என்றது எவ்வளவு பெரிய நட்பை உருவாக்குது. ஆரோக்கியசாமி வீட்டில் இருந்தால் கிறிஸ்தவர், ஆறுமுகம் வீட்டில் இருந்தால் இந்து, அப்துல் காதர் வீட்டில் இருந்தால் இஸ்லாமியர். ஆனால் ஆரோக்கியசாமியும் அப்துல் காதரும் ஆறுமுகமும் பொதட்டூர் பள்ளி வளாகத்துக்குள் உள்ளே வந்தால் இந்தியன் என்கிற ஒரு ஒட்டுமொத்த தலைப்பின் கீழே வருகிறார் என்றால் அதுதான் மிகப்பெரிய வகுப்பறை கொடுக்கிற மிகப்பெரிய கொடை. நான் விழுப்புரம் மாவட்டம் அனந்தபுரம் பக்கத்தில் இருக்கிற பனமலைப்பேட்டை என்கிற ஒரு கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவர். எனக்கு ஓராசிரியர் பள்ளி ஐயா மங்களன் கிழார் அவர்கள் இந்த ஊரிலே திண்ணைப்பள்ளி கூடத்தில் தொடங்கி அறிவுடைய தானத்தை செய்தார் என்று நான் கேள்விப்பட்டேன். அதை விட ஒரு செய்தி சொல்லணையா, இந்த 75வது விழா கொண்டாடுகிற இந்த பள்ளி உருவாகணும்னு எந்த மகான் முதல் கல்லை எடுத்து பூமி பூஜையில வைத்தாரோ அந்த குடும்பத்தை நான் வணங்குகிறேன். பேர் தெரியல யாருன்னு. முதல் கல்லை எடுத்து இது சிறப்பான பள்ளியாக வரணும்னு பூமி பூஜை பண்ணாரு பத்தியா, அந்த வள்ளல் பெருமானை நான் வணங்குகிறேன். அந்த உள்ளம்தான் இன்னைக்கு 75க்கு உயர்த்திருக்கிறது. அந்த உள்ளம்தான் 1000 மாணவர்களையும் தாண்ட வைத்திருக்கிறது. எங்காவது இப்பொழுது ஒரு வளாகத்தில் அந்த எண்ண அலைகள் இருக்கத்தான் செய்யும். நான் ரொம்ப நம்பிக்கை உடையவன். இந்திய தேசமே உலகத்துக்கு கற்றுக் கொடுத்த பாடம் நம்பிக்கை. அதனால நம்பிக்கை தான் வாழ்க்கை. அதுதான் நம்ம பள்ளியும் சொல்லிக் கொடுக்குது. எங்க ஆசிரியர் தான் சொல்லிக் கொடுத்தாங்க. இந்த கூட்டத்தை பார்த்து நான் ஒண்ணு கேட்கிறேன். அத்திவரத்தில் யார் யார் பார்த்தீங்க? அப்படியே கை தூக்குங்க. ரொம்ப பேர் பார்த்துருக்கீங்க, பல பேர் பார்க்கல. பார்க்காதவங்க வருத்தப்படாதீங்க. போகும்போது பார்த்தவங்களை பார்த்துட்டு போயிடுங்க. ஏன்னா அத்திவரதரை பார்க்கறதுக்கு நானும் படாத பாடுபட்டேன். தாம்பரம் பக்கத்துல வீடு இருக்கிறவங்க யாராவது ஒரு கூட்டத்துல போனா நீங்க அத்திவரதரை தரிசனம் பண்ணீங்களான்னு கேட்டா நம்ம என்ன பதில் சொல்றது? பார்க்கலன்னா நமக்கு அவமானம் கருதி ஒரு நாள் முயற்சி எடுத்து நான் போனேன். எப்போ வைக்காத இங்க இருக்கிறவங்களுக்கு கேட்கிற மாதிரி வைக்கும். அப்ப நானும் ஒரு நாள் போய் பார்த்து நின்ன. ஒரு தம்பி அங்கிருந்து வந்தார். ஐயா வணக்கம், நீங்க போய் நிக்கலாமா? வாங்க, ஒரு ஷார்ட் ரூட் இருக்குது, நான் கூட்டி போறேன்னா. தெரிஞ்சோ தெரியாமலோ ஷார்ட் ரூட்ல போன பாவத்தை தொலைக்குதாண்டா அத்திவரதரைய பார்க்க வந்த. அவரை பார்க்கவும் மாடா ஷார்ட் ரூட். என்னை பத்தி உங்களுக்கு இப்ப தெரியாது, போக தெரிஞ்சுட்டு போயிட்டான். சார் ஒரு 2 ஹவர்ல பார்க்கறோம், கூட்டம் ஏறி போச்சுங்க. முன்னாடியும் போக முடியல, பின்னாடியும் போக முடியல. டிராபிக்ல ரிவர்ஸ் எடுக்க முடியாத கார் மாதிரி அவஸ்தைப்படுறேன். அந்த பையனை நினைச்சு தேடினா அவன் ஆளையே காணும். கடைசியில் ஒரு வழியா பார்த்தேன், எப்படா போறதுன்னு என்ன முடிவெடுக்கலாம்னு பார்த்தேன். என் முன்னாடி ஒரு 90 வயசு ஒரு பாட்டி. உண்மையிலே இந்த பாட்டி பிரார்த்தனை பண்ணுது சார். ஸ்லோகங்கள்லாம் சொல்லுது. மாதவா யாதவா கேசவா மதுசூதனா முரளிதரா கோபாலா கோவிந்தான்னு சொல்ல எனக்கு நானும் திரும்ப சொல்லி எனக்கு ஒரு வைப்ரேஷன் வந்து அப்படியே ஒரு எண்ணங்கள்லாம் மாறி தெம்பு வந்துட்டு பின்னாடியே போனேன். ஆசைகளுக்கு ஒருத்தர் கூட முன்னாடி விடல. 90 வயசு பாட்டியும் ஃபாலோ பண்ணி போன முதல் ஆள் நான் தான். அந்த பாட்டி அத்திவரதர் கிட்ட போச்சு சார். நானும் கிட்ட போயிட்டேன். இந்த அம்மா பிரார்த்தனை பண்ணிச்சு தெரியுமா, அத்திவரதா நான் அடுத்த முறையும் வந்து உன்னை சேவிக்கணும் சார். இப்பயே அதுக்கு 90 இருக்கு சார். அவர் 40 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வர போறாரு.
90 40 கூட்டி பாருங்க, 130 ஆண்டுகள் இந்த மண்ணில் நான் வாழ்வேன் என்ற நம்பிக்கை இருக்குது பாத்தீங்களா? இதுதான் சார் நம்ம ஆன்மீகம் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய போனஸ், நம்பிக்கை தான். அதனால்தான் நான் சொல்றது, நேற்றைய நடந்து போன கவலைகளை திரும்ப நினைக்கவே நினைக்காதீங்க. நாளைக்கு என்ன நடக்கும்ன்ற சிந்தனைகள் பயணம் பண்ணா இந்த நாள் நல்ல நாளா இருக்கும். அதைத்தான் நீங்க ஆசிரியர் எனக்கு கற்பித்து கொடுத்தார். சூழ்நிலையை பாதகமா இருந்தாலும் அதை சாதகமாக்கிக் கொள். பாதகம் வந்து விட்டதே என்று பயப்படாதே என்பவர். ஐயா பேர் கோவிந்தசாமி, ஓராசிரியர் பள்ளி. வந்தா பள்ளியோட வரலன்னா லீவு. ஆனா நாங்க சாமி கிட்ட வேண்டோம் சார், அவர் வரணும் வரணும்னு. அவ்வளவு நல்ல மனுஷன். இப்ப இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு லட்ச விநாயகர் போய் சாமி கும்பிட்டுங்கிற ஒரு பையன் வேண்டாம். இஸ்ரேலுக்கு ஈரானுக்கு நடக்கிற சண்டை 3வது உலக யுத்தமா வந்துடக்கூடாது, பிள்ளையார உன்னதான் நம்பி இருக்கிற, உலகத்துல யாரையும் நம்பல, அந்த சண்டையா சமாதானமாக மாட்டான் போல இருந்த ட்ரம்ப். அதனால நீங்க நீ தான் காப்பாற்றணும். இது என் காதல விடுற மாதிரி சத்தமா வேண்டாம் பாத்தீங்களா? அவனை தனியா கூப்பிட்டு அவனை பாராட்டம் சார். அப்ப சொன்னா, பாராட்டாதீங்க சார், நான் ஏன் வேண்டேன்னு தெரியுமா? அப்படி ஒரு 3வது உலக யுத்தமா மாறிடுச்சுன்னா உன்ன மாதிரி வாத்தியார் ஒருத்தர் பாடம் எழுதிடுவார் சார். ஏற்கனவே 2 சண்டை நடந்து எங்க மண்டை காயுது. இது 3வது உலக யுத்தமா வந்தா அதை பத்தி கண்டிப்பா பாடம் எழுதிருவீங்க. போன எக்ஸாம்ல கூட எங்க டீச்சர் கேட்டாங்க, 2ஆம் உலக போர் ஏன் நடந்ததுன்னாங்க. எனக்கு ஆன்சர் தெரியல. முதல் உலக போர் சரியா நடக்காததுனால 2ஆம் உலக போர் நடந்ததுன்னு நான் எழுதுறேன். 4 அடி போட்டு என்னை இப்படி பண்ணாங்க. இது வேற நடந்துச்சுன்னா எங்க இது என்ன ஆகும்? எங்க மாதிரி நிலைமையை கொஞ்சம் நினைச்சு பாருங்க சார்னா. ஆனா நாங்கெல்லாம் அவர் வாத்தியார் வரணும்னு நினைப்போம். அவ்வளவு அன்பு அவர் பேர்ல. ஒரு நாள் சித்திரை மாசம் வெயில்ல வீட்டுக்கு போனவர் மத்தியானம் சாப்பிட்டுட்டு வராரு சைக்கிள்ல. அப்பெல்லாம் எப்படி இருக்கும் பாருங்க. அது 70 வருஷத்துக்கு முந்தி பள்ளிக்கூடம் எப்படி சார் இருக்கும்? சின்ன ஒரு ஓட்ட மாதிரி இருக்கும், 2-3 பெஞ்ச் இருந்தாலும் அது பெரிய வசதியான பள்ளிக்கூடம். அப்ப என்ன பண்ணாங்க, ஒரு ஓட்ட பெஞ்சு. அவர் உள்ள வந்தவர், நான் தான் கிளாஸ்ல படிப்பேன். அப்ப 5th படிக்கிறோம். என்னடா பாடம்னா? சயின்ஸ் பாடம். என்ன சப்ஜெக்ட் சொல்றா? மனிதனை பத்தி சார். படிச்சுட்டே இருறா. ஐயா கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு உள்ள போனேன் சார். அந்த ஓட்ட பெஞ்சில் சட்டையை அவுத்துட்டு பனியெல்லாம் போடுறது கிடையாது. அப்போ கட்டின 4 மழை வேஷ்டியோட பனியன் இல்லாம அந்த கட்ட பெஞ்சில் படுத்தாரு. படுத்த 10 நிமிஷத்துல டெப்டி இன்ஸ்பெக்டர் ஜீப் வந்துடுது. எங்க ஊர்ல 2 ஜீப் தான் வரும். ஒன்னு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஜீப் வரும், இல்லைன்னா எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் வரும். அப்போ டெப்டி இன்ஸ்பெக்டர் டிஓ வந்துட்டா பண்ணிட்டாரு. இந்த ஜீப் வந்தது. ஜீப் சத்தம் வாசல கேட்ட உடனே எங்க ஐயா எழுந்துட்டார். அப்படியே அவசரத்துல எழுந்து சார், நாங்கெல்லாம் பயப்படுறோம். அவர் ஜீப் விட்டு இறங்கி வலது காலை எடுத்து எங்க ரூம்ல வைக்கிறார். கிளாஸ் ரூம்ல, ஒரே கிளாஸ் ரூம் தானே வைக்கிறார். எங்க ஐயாவும் எழுந்து ஒன்னும் பதறல, பயப்படல, அப்படியே கட்டின 4 மணி வேஷ்டியோட எங்க முன்னாடி நிக்கிறார். அவர் உள்ள வராரு, என்றா வராரு, நிக்கிறாரு. 7 மலை எங்கடா பாக்குற? இங்க பார், இது வயிறு, இது விலா எலும்பு, இருதயம், நுரையீரல் அப்படின்னார் சார். எங்களுக்கு ஒண்ணும் புரியல. ஆனா அந்த வலது கால வச்சாரு பாரு டிஓ, அப்படியே ரிவர்ஸ்ல போயிட்டாரு. போய் ஜீப்ல உட்காந்து கண் கலங்குறாரு. டிரைவர் கேட்டாரு, என்ன சார் கண் கலங்குறீங்க, என்னாச்சு உள்ள? ஒண்ணு இல்லையா, அந்த தெய்வத்தை கூப்பிடு. யார்? எங்க ஐயாவை. ஐயா உங்களை கூப்பிடுறாருன்னு டிரைவர் கூப்பிட்டாரு. அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரி வெளியில போனார். போய் அப்படியே தான் நிக்கிற. அப்ப கூட சண்டை போடணும்னு அவசரமே படல. ஐயா தெய்வமே, என் சர்வீஸ்ல உன்ன மாதிரி ஒருத்தரை பார்க்க. பையனை கூப்பிட்டு சட்டையை ஒத்து பனியனை ஒத்துட்டு பாடம் நடத்த வேண்டிய ஒரு அறிவியல் பாடத்தை உன் சட்டையா ஒத்துட்டு நடத்துறேன்னா உன்ன மாதிரி ஒரு தெய்வம் உலகத்துல உண்டா? இந்த வருஷம் அவார்டே உனக்குதான். நான் என்ன கேட்கிறேன், ஒருவேளை அவர் பயந்து சாரி சார் சொல்லியிருந்தாருன்னு வச்சுங்க, சரித்திரமே மாறி போயிருக்கும். வாழ்க்கையில் நம்ம கத்துக்க வேண்டியது பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். சூழ்நிலைகளை பாதகமாக இருந்தாலும் நமக்கு சாதகமாக்கிக் கொள்ளுகிற தனித்துவம், அது ஒரு பாடம். படிப்பாற்றல் வேறு, படைப்பாற்றல் வேறு. 2 விஷயம் இருக்குது. அதனால தான் ஆண்டு விழா அதெல்லாம் வைக்கிறோம். பள்ளிகளுக்கு இலக்கிய விழாக்கள் ஏன் வைக்கிறோம்? அவருடைய உள்ள இருக்கிற திறமைகளை வெளியில கொண்டு வருவதற்குரிய வாய்ப்புகளை பள்ளி தவிர யாரும் கொடுக்க முடியாது.
ஆனால் இன்னைக்கு எல்லாமே கொஞ்சம் கால அளவில் பல கேள்விக்குரிய. நான் இல்லாத சொல்றது, எத்தனையோ முயற்சிகள் நடக்குதுங்க. பெருந்தலைவர் காமராஜர் தான் படிக்காவிட்டால் இவர் நாட்டு மக்கள் படிக்க வேண்டும் என்ற தலையாய அக்கறையிலே பிரம்மாண்டமான பள்ளிகளை உருவாக்கினார். அந்த மகானை உலகம் உள்ளளவு மறக்க முடியாது. மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். அப்போ பள்ளி வேந்தர் நம்முடைய ஐயா நேத்து சுந்தரவடிவேல் ஐயா அவர்கள் இருந்தார். பள்ளி மதிய உணவு திட்டம் வந்தது, சீருடை வந்தது, ஒவ்வொன்றா படிப்படியா வந்தது. இன்றைக்கு காலை உணவு திட்டத்தையும் வழங்குகிற மிகப்பெரிய மகத்துவம் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால அன்பு பெரியவர்களே, இந்த வளர்ச்சியிலே பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பெரும் பங்கு இருக்கிற காரணத்தினால்தான், சொல்ல போனால் பிள்ளைகளினுடைய ஒரு கரத்தை பெற்றோர்கள் பிடித்துக் கொள்கிறார்கள், மற்றொரு கரத்தை ஆசிரியர்கள் பிடித்துக் கொள்கிறார்கள். அப்பொழுதுதான் அவன் தன்னம்பிக்கையோடு வெளி உலகத்திற்கு வருவதற்குரிய வாய்ப்பை பெறுகிறான் என்பதனால் தான் பெற்றோர் ஆசிரியர் கழகம் என்ற அமைப்பும் ஒவ்வொரு பள்ளியிலே செயல்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு வரலாற்றில் நம்முடைய புதட்டூர் பள்ளி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி என்பது ஒரு சரித்திரத்தில் இன்றைக்கு இடம்பெறுகிறது. ஒருவேளை ஆண்டு விழா மலர் போட்டிருக்கீங்களோ? ஆண்டு விழா மலர் வருதா? இல்லை. ஒருவேளை அடுத்த முறையில் ஒரு மலர் தயார் பண்ணீங்கன்னா, ஒரு புத்தகம் தயார் பண்ணீங்கன்னா வரலாற்றை எழுதுங்க. காலத்தில் மறையாத ஒரு புத்தகம் நம்ம கையில் இருக்கணும், ஒரு விழா மலர் இருக்கணும். அதுல அனுபவசாலிகளுடைய கைவண்ணங்களிலே அவர்களுடைய கட்டுரைகள் வாங்கி எல்லாத்தையும் சேருங்க. அது பெரிய வேலை அது. பட் இந்த அளவுக்கு இதை செயல்படுத்திருக்கிறதே பெரிய விஷயம். ஏன்னா இதெல்லாம் சாத்தியம் எங்கன்னு கேட்டீங்கன்னா, நான் அடிக்கடி கோயம்புத்தூர் போறாங்க, அங்கெல்லாம் பெரிய பெரிய கல்லூரியிலே பிஎஸ்சி காலேஜில் லாஸ்ட் இயர் நடந்தது. ஒரு பெரிய பழைய மாணவர்கள் சங்க அமைப்பு விழா போயிருந்தோம். கோடிக்கணக்கில் செலவு பண்ணக்கூடியவங்க அவங்களுக்கு சாத்தியமாகும். ஆனால் இங்கே இருக்கிறவர்கள் எளிமையானவர்களோ வலிமையானவர்களோ என்பதை பற்றி கவலை இல்லை. நான் உருவான பள்ளிக்கு ஒரு பெரிய சிறப்பு சேர்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் அத்தனை உள்ளங்களும் இணைந்து ஒரு பாரபட்சம் என்று ஒரு அருமையான செயலில் நீங்க இறங்கியிருக்கிறீங்க. வாழ்க்கையில எல்லாரும் முன்னேறணும், எல்லாரும் சிறப்பா வாழணும்னு நான் நினைப்போம் இல்லையா? அதுதானே இயல்பு. இன்றைக்கு இருக்கிற வாழ்க்கை சூழ்நிலை வாழ்வாதாரத்தை தேடி பிறந்த மண்ணிலிருந்து புறப்பட்டு நிலம் சார்ந்த இடத்திலிருந்து புறப்பட்டு புலம்பெயர்ந்து போகிற காலம். இந்த காலம் ஒரு காலத்துல அது வேண்டான்னு இருந்தது காலம், இன்னைக்கு அது விரும்பி போகிற அளவுக்கு மாறி போச்சு. அதற்கு ஒவ்வொருவருக்கும் அவரை தீர்மானிப்பது கல்வி என்ற ஒரு கட்டாயத்துக்கு நாம இன்னைக்கு வந்துடும். இன்றைக்கு பெற்றோர்களும் பிள்ளைகளை உருவாக்கணும், ஆசிரியர் பெருமக்களும் உருவாக்கணும். ரெண்டு கட்டாயம் இருக்குது. ஆசிரியரை விட மாணவர்கள் இன்றைக்கு உயர்வா இருக்காங்க தெரியுமா? அதான உண்மை. இப்ப சித்த மருத்துவர் எங்களை விட உயர்ந்தவர் இல்லை, விஞ்ஞானி எங்களை விட உயர்ந்தவர் இல்லை, தொழிலதிபர்கள் எங்களை விட உயர்ந்தவங்க இல்லை. ஏன் தெரியுமா? ஆசிரியரை விட மாணவர்கள் உயர்வதற்கு என்ன காரணம் தெரியுமா? ஒரு வாத்தியார் இங்கிலீஷ் நடத்துறார், ஒரு வாத்தியார் தமிழ் பாடம் நடத்துறார், ஒரு வாத்தியார் சயின்ஸ் நடத்துறார், ஒரு வாத்தியார் மேத்ஸ் நடத்துறார், ஒரு வாத்தியார் ஹிஸ்டரி நடத்துறார். ஒவ்வொரு பாடத்துக்கும் ஒரு ஆசிரியர் வரார். ஆனா ஒரே மாணவன் தான் 5 பாடத்தையும் 5 வாத்தியார்கிட்ட படிக்கிறான். ஒவ்வொரு பாடத்தை சொல்லிக் கொடுக்கிற வாத்தியார் எப்படி உயர்வார்? 5 வாத்தியார் சொல்லிக் கொடுக்கிற 5ஐயும் ஒரே பையன் படிக்கிறதுனால அவன் உயர்ந்த இடத்துக்கு வருகிறான். அதுதான் உண்மை. ஏன் ஒவ்வொரு ஆசிரியரும் போராடுற தான் சப்ஜெக்ட்ல அவன் ஜெயிக்கணும். எப்பயுமே ஆசிரியர் எப்ப ஜெயிக்கிறார், பெற்றோர் எப்ப ஜெயிக்கிறாங்க தெரியுமா? 2 விஷயம் சொல்றேன் சார். இங்க இருக்கிற ஆசிரியர் பெருமக்கள் நிறைய பேர் இருக்கீங்க. என்னை பிடித்தால்தான் நான் நடத்துகிற பாடமும் பிடிக்கும். சமீபத்தில் கெமிஸ்ட்ரியில ஹையஸ்ட் மார்க் வாங்கின ஒரு பொண்ணை நான் கேட்டேன், ஏமா எல்லா சப்ஜெக்டை விட நீங்க கெமிஸ்ட்ரியில ஹையஸ்ட் மார்க் வாங்கி கஷ்டமான சப்ஜெக்ட்ல? அந்த டீச்சர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். ஆசிரியரை பிடித்தால் தான் அவர் நடத்துகிற பாடமும் பிடிக்கும் என்றால் அதுதான் மிகப்பெரிய ஆசிரியர்களுக்கு கிடைக்கிற வெற்றி.
இப்ப யார் தெரியுமா? நான் ஒன்னே ஒண்ணு இங்க இருக்கிற பெரிய சபையில சொல்றேன். ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் இன்னைக்கு திசை மாறி போகிறாங்க பல இடங்கள்ல, பல சூழ்நிலைகள்ல. யார் எனக்கு தலைவன் என்று ஏற்றுக்கொள்ளுகிற பக்குவம் கூட பிள்ளைகளுக்கு இல்லை. என்னை வழிநடத்துகிற எனக்கு ரோல் மாடல் யார்? அந்த ரோல் மாடலை இப்படித்தான் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த பிரபஞ்சத்தில் இந்திய நாடு முழுவதும் மாற்றிய ஒரே ஒரு பெருமைக்குரியவர் தான் மேதகு அப்துல் கலாம் என்கிற மாபெரும் அறிஞர். நான் இப்படி சொல்வதிலே பெருமை அடைகிறேன். ஒவ்வொரு பையனுக்கும் பெண்ணுக்கும் ரோல் மாடல் யார் சார்? அவங்க அம்மா அப்பா தான். அவங்க அம்மா அப்பா விட ரோல் மாடல் உலகத்தில் யார் இருக்க முடியும்? அதனால தான் சொல்றேன், அம்மா சரியான பாதையை காட்டணும், அப்பாவும் சரியான பாதையை காட்டணும். சின்ன சின்ன விஷயங்கள்னு தவற கூட நம்ம ஆதரிக்க கூடாது. சமீப 2 உதாரணம் சொல்றேன். ஒன்று, 4ஆம் கிளாஸ் படிக்கிற பையனை அவங்க அம்மா கேட்கிறாங்க, 4 எத்தனைடாங்க? 10ன்னா அந்த அம்மா கோவம் வந்துருக்கு. மொப்ப நாட்டுமே பதில் சொல்றேன். அந்த ஆளையும் கேட்கிறான் பாவம். அவனுக்கு ஒரு திட்டு, 4 எத்தனைடா? 10. டேய் விரல விட்டு சொல்றா 10. ஏண்டா அப்படி என்ன படுத்துற? அம்மா 10 நாளா நான் உன்னை பாக்குறேன். டெய்லி கீரைக்காரம்மா கூடையிலோட வருது, காய்கறி வச்சுங்குது, சின்ன சின்ன மூட்டையா வச்சுங்குது, உருளைக்கிழங்கு எவ்வளோன்னு கேட்குற. அந்த அம்மா 10 ரூபாய் சொல்லுது, நீ 8 ரூபாய் 2 ரூபாய் குறைச்சி சண்டை போட்டு வாங்கி அப்புறம் 8 ரூபாய்க்கு வாங்குற. ஒரு நாள் கீரை வாங்கும்போது 10 ரூபான்றது 2 ரூபாய் குறைச்சி 8 ரூபாய்க்கு வாங்குற. 10 நாளா நீ 2 ரூபாய் குறைச்சு தான் வாங்குற ஒவ்வொரு பொருளையும். இப்ப 4 8ன்னு சொன்னா நீ 2 குறைப்ப. ஆன்சர் தப்பாயிடும். இப்ப 4 நான் 10ன்னு சொல்லிட்டேன், நீ 2 குறைச்சாலும் கரெக்ட் ஆன்சர் வந்துடும். அம்மாவுக்கு தூக்கி வாரி போட்டு, ஐயோ நாம எப்படி நாம தப்பா தான் கத்துக் கொடுக்குறோம் போல. பசங்க எவ்வளவு நம்மள நோட் பண்றான் பாத்தீங்களா? இன்னொரு அனுபவத்தை சொல்றேன். ஒரு சின்ன பையனை அழைச்சிக்கிட்டு அப்பா பஸ்ல ஏறுறாரு. டிக்கெட் என்னாரு கண்டக்டர், சார் 2 டிக்கெட் கொடுங்க. சார் பையனுக்கு 1/2 டிக்கெட் போதுமே. அப்பா சொன்னார், சார் அவனுக்கு வயசு 8 சார், ஃபுல் டிக்கெட் கொடுங்க. பார்த்தா தெரியல, 1/2 டிக்கெட் போதுன்றார் கண்டக்டர். 2 டிக்கெட் கொடு சார்னு அவரு சட்டை போட்டு வாங்கிட்டாரு. இறங்கும் போது கேட்டாரு, ஏன் சார் 4 ரூபாய் வேஸ்ட் ஆகிட்டீங்களே, 8 ரூபாய் டிக்கெட் வாங்கிட்டீங்க? சார் அவங்க அப்பா சொன்னார், பையன் இருக்கு, ஒரு 4 ரூபாய்க்காக இவனுக்கு 8 வயசு ஆகலைன்னு நான் போய் சொன்னேன்னா அவனுக்கு தெரியும் தனக்கு 8 வயசு ஆயிடுச்சு. ஒரு 4 ரூபாய்க்காக அப்பா போய் சொல்றாருன்ற எண்ணம் அவன் மனசுல வந்துட்டா நாளைக்கு 4000 ரூபாய்க்கு அவன் போய் சொல்லுவான். ஒரு தவறை நான் கற்றுக் கொடுக்க கூடாது சார், எனக்கு 4 ரூபாய் பெருசு இல்லைன்னா பார்த்தீங்களா? இதுதான் தந்தை. இன்று புறந்தறுதல் எந்தனை கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே. எவ்வளவு பெரிய பொறுப்பு எவ்வளவு இருக்குது நமக்கு. பிள்ளைகள் முன்னாடி பேசுறது கூட ஜாக்கிரதையா பேசணும் சார். இப்போ இன்னைக்கு எல்லாம் கருவிகள் உலகமா போச்சு. அதனால தான் சொல்றேன், நமக்கு ஒரு பிரச்சனை வந்தா கூட பிள்ளைகள் இதுல பேசக்கூடாது. இப்ப நிக்கிற நடைமுறைகள் எவ்வளவோ இருக்கு. எல்லாத்துக்கும் ஆசிரியரே பார்ப்பாருன்னா அவர் எப்படி பார்ப்பாரு? இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை சார், அவன் சமூகத்துல பல பிரச்சனைகள் இருக்கு சார். சேலத்துல இருந்து ஒரு வாத்தியார் எனக்கு போன் பண்ணார், சார் நீலாம் 2007 நல்ல நேரத்தில் ரிட்டையர் ஆகிட்ட, நாங்கெல்லாம் எப்படி ஆகுமோ ஏதாகுமோன்னு பயந்துக்கிட்டு கிடக்கணும். நான் டெய்லி என்னப்பா அவனுக்கு நிறைய சம்பளம் கொடுங்க, நல்லா வசதியாகுது, எல்லா வசதியோடு தான் இருக்கிறேன், ஏன் விஷயம்? ஆனால் கொடுங்க சார், அதெல்லாம் தூக்கி போடுங்க சார், நான் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும். மன உளைச்சல் இருக்குது கொஞ்சம் நெஞ்சமா. 6வது அட்மிஷன் வந்தால் பையனை ஹெட்மாஸ்டர் கேட்க சொன்னார், ஒரு கேள்வி கேளு இந்த பையனாரு. ஒரு நல்ல குடிமகனுக்கு என்னடா வேணும்னு கேட்டேன் சார், ஊறுகான்ட்டான் சார் அவன். எனக்கு அதை பத்தி கூட பயம் இல்லை சார், அவனை ஏன் செக்ஷன்லேயே போட்டாங்க சார், இந்த வருஷம் பூரா என்ன பட்டுவானோன்னு எனக்கு பயமா இருக்குது சார். எப்படி கல்ச்சர் மாறி இருக்குது பார்த்தீங்களா? வாட் இஸ் யுவர் கல்ச்சர்னு சர்தார் வல்லபாய் பட்டேலை கேட்ட போது அவர் கல்ச்சர் இஸ் அக்ரிகல்ச்சர்னு சொன்னார். விவசாயத்தோடு நம்ம பின்னி பிணைந்த வாழ்க்கை உடையவர் சார், பண்பாட்டான வாழ்க்கை நம்ம வாழ்க்கை. நீங்க பண்பாடுனா என்ன, கிலோ என்ன விலைன்னு கேட்கிறோம்.
அதனால தான் நான் சொல்றேன், நமக்கு அந்த பண்பை சொல்லிக் கொடுப்பான், அன்பை சொல்லிக் கொடுப்பான், கருணையை சொல்லிக் கொடுப்பான். 200வது அருட்பிரகாச வள்ளலாருடைய நிறைவு நாள்ல நான் வடலூர்ல தொடக்கத்திலையும் பேசினேன், நிறைவு நாள்ல நான் தான் போய் சபையில பேசினேன். சபை சங்கம் சாலை என்ற அமைப்பை உருவாக்கி உலக உயிர்களுக்கெல்லாம் உணவளிக்க வேண்டும் என்று விரும்பிய அந்த மகானுடைய 200வது ஆண்டு விழாவில் நான் போய் அங்க பேசினேன். 156 வருஷமா அவர் மூட்டிய அடுப்பு இன்றைக்கும் அன்னதானத்துக்கு உரியதாக எரிந்து கொண்டிருக்கிறது என்றால் ஒரு ஜீவகாருண்ய ஒழுக்கம் உள்ள பிள்ளைகளை உருவாக்குவது நம்முடைய தலையாய கடமை. வெறும் அறிவாளிகளை மட்டும் உருவாக்கினா போராதையா, அன்பான மனிதனையும் உருவாக்கணும். பெரிய சவாலா இருக்கு. பெத்த தாய் தகப்பனை மதிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும் சார். அன்னைக்கெல்லாம் இருந்தது. ஏன் தெரியுமா இதை நான் வலியுறுத்த வேண்டியதா இருக்குது? இப்பெல்லாம் வீட்டுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணை தான் வச்சுக்கணும். அப்பெல்லாம் எங்க கிராமத்துல சார், எங்க பெரியப்பாக்க எடுத்துக்கோமே 16 பசங்க இருக்கும். தெருவில் வந்தாருன்னா பசங்க எத்தனைன்னு கேட்பாங்க. விளையாட்டா சொல்லுவார், இருவா பகவான் புண்ணியத்துல 16 தாங்க. அவன் சும்மா இருக்க மாட்டான். பகவான் அதோட நிறுத்திட்டாரா கொடுப்பாரான்னா அவர் எங்க பெரியப்பா சொல்லுவார், கொடுக்காம எங்க போடுறான் அப்படின்வார் சார். அவ்வளோ பசங்க இருக்குதுன்னு அவர் வருந்தின வரலாறே கிடையாது சார். அவ்வளவு சந்தோஷம் சார். 10 ஆம்பளை பிள்ளைங்க 6 பொம்பளை பிள்ளைங்க சார். யாராவது வீட்டுக்கு வந்தவன் அந்த பையனுக்கு பேர் கேட்ட உடனே எங்க பெரியமாவை கூப்பிட்டு கேட்பாரு, இந்த 7ஆம் நம்பர் பையனுக்கு பேர் சொல்லுன்றாரு. ஏன்னா எந்த ஆம்பளைக்கும் அவ்வளோ ஞாபக சக்தி கிடையாது சார். நிஜமா சொல்றேன். நம்ம ஹெட்மாஸ்டரும் கேட்டு பாருங்க, அவ்வளவு ஞாபக சக்தியெல்லாம் இருக்காது. ஏன்னா அன்னைக்கு காலையில் என்ன சாப்பிட்டோன்னு கேட்டு பாருங்க, எனக்கு ஞாபகம் வராது. ஆனா பெண்களுக்கு அப்படி இல்லை சார். அவ்வளவு பவர்ஃபுல். பெண்ணுக்குள் ஞானத்தை வைத்தான்னு சொன்னான் பார்த்தீங்களா பாரதி. நமக்கெல்லாம் அறிவை வச்சான் கடவுள், அவங்களுக்கு தான் சார் ஞானத்தை வச்சுக்கிறான். நான் எங்க வீட்டு அம்மாவே பார்ப்பேன், கை சமையல் பண்ணினே இருக்கு சார். கண்ணு குழந்தைங்க ஹோம்ஒர்க் எழுதான்னு பார்த்துக்கிட்டே இருக்கும், வாய் என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும், காது சீரியலை கேட்டுக்கிட்டே இருக்கு சார். 4 in 1 சார். நம்மெல்லாம் 2 in 1 பார்த்துருப்போம். ஒவ்வொரு லேடியும் 4 in 1 சார். அவங்களுக்கு தான் சார் ஞானம் அதிகமா இருக்குது. ஞானம் அதிகமா இருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா எங்க சிக்கபாகத்தில் ஒரு 3வது தெருவில் ஒரு அம்மா ஒரு புருஷன் காணாம போட்டான் சார். அது என்ன தகராறு தெரியல, வாங்கினாம போட்டான். தெருவில் வார்டு மெம்பரோட தலைமையில போய் அந்த தெருவில் இருக்கிறவங்களாம் ஒன்னா போய் அந்த அம்மாவை பார்த்து கேட்டாங்க, என்னம்மா நீ பாட்டு டெய்லி மார்க்கெட்டுக்கு போற, காய்கறி வாங்குற, சகஜமா இருக்கிற, உன் வீட்டுக்காரன் காணாம போயிட்டான்னு தெருவு பூரா பேசிக்கிறாங்க, ஏதாவது நடவடிக்கை எடுமா, விளம்பரமாவது கொடு. அப்படியா, கொடுக்குறோம் போ. மறுநாள் தினத்தந்தி பேப்பரை எடுத்து பார்த்தா காணவில்லைன்னு போட்டு அந்த அம்மா போட்டோவை போட்டு வச்சுக்கிது. எல்லாரும் மறுபடியும் போயிட்டான். ஏமா காணாம போனது உன் வீட்டுக்காரன் உன் படத்தை போட்டுக்கிற, சும்மா இருக்கு சார், நான் காணாம போனது தெரிஞ்சா அந்த தானா வீட்டுக்கு வந்துருவான். இதுதான் எங்களுக்குள்ள இருக்கிற ரகசியம். அப்ப அந்த வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சுக்கலாம். இல்லை எவ்வளவு சிக்கல் சார். இப்பெல்லாம் ஏன் இதை நான் வலியுறுத்துறேன் தெரியுமா? ஒரு நல்ல பெண்ணு நல்ல பிள்ளைனாக்கா நிறைய பேசணும் சார். தயவு செஞ்சு உங்களை வணங்கி கேட்கிறேன், பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்தில் அதிகமான நேரம், குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாவது பேசுங்க டெய்லி. உங்க பள்ளிக்கூடத்தில் என்ன நடந்தது, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள என்ன நடந்தது, என்னென்ன கிளாஸ் நடந்தது, சுவையான சம்பவம் இருக்குதா, அப்படி பேசுங்களேன். பேச மறந்ததுனாலதான் சார் பல பிரச்சனைகளே வருது. எங்க அம்மா அப்பா தான் என்கிட்ட பேசினாங்க சார். மறக்க முடியுமா? சின்னையார் எனக்கு ஒரு வாத்தியார் 7ஆம் கிளாஸ்ல டே வாரத்துக்கு ஒரு முறை எங்க பாட்டி போய் கேட்பாங்க, வரா நான் ஒழுங்கா பள்ளி கொடுத்துட்டு. இப்படிதான் ஒரு உறவு இருந்தது சார். பிள்ளைகளிடத்துல பேசணும் சார். அதனால்தான் பேசாம போனதுனால்தான் இன்னைக்கு எடுத்ததும் தடுத்ததுமா இருக்குது வாழ்க்கையை. பாருங்க, பல பேர் எல்லாமே கோர்ட்டு சார். ஒவ்வொரு சப்கோர்ட்லயும் பாத்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல மாசத்துக்கு 1000 விவாகரத்து வருதுங்கிறோம். நம்ம இவ்வளவு தூரம் படிச்சிருக்கிறோம், அப்புறம் என்ன சார் பிரயோஜனம்? வாழ்க்கையை வாழணும் இல்லையா? அன்னைக்கு கூட ஒருத்தன் விவாகரத்தை அவன் போட்டான் பொண்டாட்டி மேல. நீதிபதி ஐயா சொன்னாரு, எதுக்கும் பேசி பாடுறா, வாய்ப்பு தரேன்னாரு. 10 வருஷமா நான் பேசி பார்த்துட்ட முடியல, நீ எனக்கு விவாகரத்து கொடுத்துரு, ஒரே ஒரு சான்ஸ் கொடுக்குறேன்டா, பேசி வேணாம். என்ன அவ்வளவு முடிவா இருக்கிற? நான் தீர்ப்பு எழுதுனா நீ வருத்தப்படக்கூடாது. அதை விடவா எனக்கு வருத்தம் வரப்போகுது? நீ எதையவனா எழுதிட்டான். அவர் எழுதினாரு, அடுத்த மாசத்துல இருந்து உன் சம்பளத்துல பாதி உன் சம்சாரத்துக்கு கொடுக்கணும், பழைய சம்சாரத்துக்கு கொடுக்கணும், விவாகரத்து முடிவு செய்யப்பட்டதுன்னா. அவன் சிரிக்கிறான் சார்.
என்னடா நீ வருத்தப்படுவேன்னு நான் பயந்தேன், சிரிக்கிறியல்ல. 10 வருஷமா முழுசும் கொடுத்திருந்தா எஜமா, அடுத்த மாசத்துல இருந்தாவது பாதி எனக்கு கிடைக்குதுன்னு ரொம்ப சந்தோஷமாகுது. இந்த மாதிரி ஒரு ஜட்மெண்ட் வரும்னா நான் 5 வருஷத்துக்கு முந்தைய போட்டிருப்பேன் கேஸ். அப்ப ஜட்ஜையாரு ஆச்சரியமா இம்மா பிரச்சனையில இவ்வளவு வருஷமா இருந்திருக்கிறானே. ஏன்னா பிரச்சனை இல்லாத சந்திக்காத மனிதனே கிடையாது சார். உண்மையிலே இல்லைங்களா? யாருக்கு இந்த பிரச்சனை இல்லை? கொஞ்சம் நமக்குள்ளே ஒரு கேள்வி கேட்போம். திருமூலர் சொன்னாரு, தன்னை அறியின் தனக்கு ஒரு கேடு இல்லைன்னா. உன்னை நினைச்சு பாரு, நீ உலகத்தை விடு, உன்னை நினைச்சு பாரு. முதல்ல உன்னை நினைச்சு பாரு, உனக்குள்ள பயணம் பண்ணி பாரு. எது நல்லது எது கெட்டதுன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. நீயே தீர்மானம் பண்ணலாம், எல்லாத்தையும் நீயே தீர்மானம் பண்ணலாம். அந்த வாழ்க்கைக்கு எது ஆதாரம்? வாழ்வதற்கு ஆதாரம் கல்வி அறிவு, வாழ்க்கைக்கு ஆதாரம் அன்பு. இந்த அறிவு எதை செய்யணும்னா திருவள்ளுவர் சொன்னார், அறிவினால் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடையினார். அறிவினுடைய முடிவு என்ன? இன்னொரு உயிரை என்னுயிராக நேசிப்பதுதான் அறிவினுடைய பெருமை. அதுதாங்க வேணும். இருக்கிற தாத்தா மூத்த பெருமக்களுக்கு வணங்கி கேட்கிற தாத்தா பாட்டி ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை. அதுதான் பருவம். எனக்கு எல்லாம் வயசாகி போச்சு, 4 வாவானது, வீடு காடு வாவானது, வீடு எதுவும் வாவானும் கூப்பிடல, எதுவும் போகணும்னு சொல்லலை. நமக்குள்ள வச்சிருக்கிற பிரம்ம தான் அது. ஒவ்வொரு நாளும் 100 ஆண்டுகளுக்கு ஜெயித்து வாழலாம். நம்பிக்கையோட இருந்தா ஜெயிச்சு வாழலாம். மனசை சந்தோஷமா வச்சிருங்க, மகிழ்ச்சியா வச்சிருங்க. சில பேர் என்கிட்ட புலம்புவாங்க, சார் சுகர் வந்துருக்கு சார், பயமா இருக்குது சார். ஏய், சுகர் இல்லாதவன் யாரு? எல்லாருக்கும் இப்ப சுகர் இருக்குது. இல்ல சார், நான் தெரிஞ்ச ஒரு 10 பேருக்கு இல்ல, அவன் இன்னும் டெஸ்ட் எடுக்கலடா. டெஸ்ட் எடுத்தா தெரியும். இது தெரிஞ்சா பயமாகுதுன்னா அவன் எடுக்காம இருக்கிறான். நீ கவலைப்படாத. என்ன சார் பண்றதுன்னா, உனக்கு சுகர் வந்துட்டு இல்ல, நீ இன்னொரு சுகர்காரங்கிட்ட பேசாம இருக்கு, உன் சுகர் கண்ட்ரோல்லே இருக்கும். நீ பேசிட்டீன்னா உன்னை ஏத்துட்டு போடுவாங்க. வாழ்க்கையில யாரு ஏன் ஏற்றுவான் தெரியுமா? யாராவது சுகரால பாதிக்கப்பட்டாலும் அந்த வரலாறுலாம் சொல்லுவோம். அதை கேட்டா இவனுக்கு 50 100 ஏறி போயிட்டே இருக்கும். சார், கவலைகளை பகிர்ந்து கொள்வதை விட நல்லதை பகிர்ந்து கொள்வோம். இப்ப 75வது பவள விழாவில் நம்ம கலந்துக்கிறோம்னா எதை நினைக்கிறோம்? அந்த காலத்துல இந்த கிளாஸ் ரூம்ல தானே ஓடி ஆடி விளையாடணும், என் ஃப்ரெண்டோட இப்படி இருந்தோம், நாங்கெல்லாம் அந்த காலத்துல எப்படி மகிழ்ச்சி அடைஞ்சோம். ஒரே ஒரு கமர்கட்டை காலனாக வாங்கின்னு வந்து காக்கா கடி கடிச்சு ஆளுக்கு ஷேர் பண்ணிக்கணுமே. அது மட்டும் இல்ல இல்லையா, எவ்வளவு விஷயம் இது சார். ஒரே செவன் பாஸ்ல ஆளுக்கு ஷேர் பண்ணி சாப்பிட்டோமே. வீட்டுல பிறந்த கூட பிறந்த தங்கச்சி அக்காவுடைய இச்சத்தட்டல் சாப்பிடுறது கூட நாங்க விரும்ப மாட்டோம். ஆனா கூட படிக்கிற நண்பனுடைய கொண்டாந்த டிபன் பாஸ்ல, ஒரே டிபன் பாஸ்ல 10 கைகள் உள்ளே நுழைஞ்சு அதாவது ஒவ்வொரு உருண்டை எடுத்து சாப்பிடுமே. அப்ப எச்சில் என்பது எங்களுக்கு மிகப்பெரிய யாக தீர்த்தமாக தெரிந்ததே தவிர அது எச்சிலாக தெரியவில்லை என்ற நினைவுகள் வருகிற போது எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. நான் விளையாடின இடம் இதுதான், நான் ஓடி ஆடின இடம் இதுதான். இந்த கிளாஸ்ல தான் எங்க டீச்சர், மேத்ஸ் டீச்சர் வந்து அடிச்சாங்க பாரு ஒரு அடி. அப்படிலாம் என்ன பாருங்க, வாங்கின அடி எத்தனை பேருக்கு ஞாபகம் வருது. எவ்வளவு பெரிய விஷயங்கள் சார். அதான் சொல்றேன், ஒவ்வொரு பள்ளியும் ஒரு திருக்கோயிலுக்கு சமம். அதுல இது வந்து மகத்தான விழா சார். பவள விழா மகத்தான விழா. இதை கொண்டாடுவதற்கு ஒரு முயற்சி எடுத்து நீங்க செய்யறீங்க பார்த்தீங்களா? இதுபோல ஒவ்வொரு பள்ளியிலும் கொண்டாடுவதற்கு விரும்பினால் ஊர் ஒற்றுமையும் ஓங்குவதற்கு மிகப்பெரிய காரணமாக அது அமையும். ஒரு உதாரணம் தான். நாம இதோட உங்களுக்கு நான் பேச வந்ததுன்னா இதோட நிற்க மாட்டேன். நாளைக்கு நான் வேற ஊர்ல போய் சேலத்துல பேசணும்னா, நேற்று புதட்டூர் பேட்டை பவள விழாவில் பேசணும் பாருன்னு உங்க கதையை அங்க ஆரம்பிப்பேன். இல்லைங்களா? ஏன்னா இந்த உலகம் ஒரு விளம்பரம். சொன்னாதான் தெரியும் அவனுக்கு, சொல்லாம எப்படி தெரியும்? அது சொல்ல வேண்டியவங்க சொல்ல வேண்டிய முறையில் சொன்னால் சொன்னது சேரும். அதைத்தான் நான் விரும்புவது. அதனாலதான் நான் சொல்றேன், உங்க பிள்ளைகளை பெற்றோர்கள் ஆசிரியர்கள் 2 பேரும் இணையணும் சார். 2 பேரும் குறைகளை பத்தி பேச என்ன பள்ளிகள் நடத்துற, என்ன செய்யறீங்க, என்ன இப்ப தாமோதர சார் இருக்காரு, இப்ப எவ்வளவு கஷ்டம் இருக்குது, எவ்வளவு ஆசிரியர்களை கண்ட்ரோல் பண்ணணும், எல்லா பிள்ளைகளை கண்ட்ரோல் பண்ணணும் சார். நாமெல்லாம் நிம்மதியா தூங்குவோம் சார், எச்சம் தூங்க முடியாது.
டிஓ தூங்க முடியாது, சிஓ தூங்க முடியாது. அப்படியே நீங்க கணக்கு போட்டு போனீங்கன்னா உயர அதிகாரிகள் தூங்க முடியாது சார். ஒரு நாள் இரவு போச்சுன்னா காலையில் எந்த போனாவது வந்ததுன்னா திடீர்னு ராத்திரி 11 மணிக்கு ஒரு போன் வந்தா என்ன கதி ஆகும்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அப்படிதான் சார் ஒரு டீச்சருக்கு போன் வந்து 6ஆம் கிளாஸ் பையன் மெசேஜ் அனுப்பிட்டான் சார் போன்ல. டீச்சர் டீச்சர் நான் தொங்க போறேன், நீ தொங்குன்னு எழுதிட்டான் சார். அது படிச்சுட்டு டீச்சர் மிரண்டு போச்சு. என்னடா தொங்க போறானா, ஃபேன்ல தொங்க போறானா, உத்தரத்துல தொங்க போறானா, என்னடா ஆச்சு, நாம அவனை திட்ட கூட இல்லையே, கிளாஸ்ல அடிக்க கூட இல்லையேன்னு பயந்து போய் ஒரு ஆட்டோ பிடிச்சி கேப்பை பிடிச்சி ஓடி போய் வீட்டு வாசனை நிற்குது. அவங்க அம்மா வந்து வெளியே பார்த்துட்டு, என்ன டீச்சர் 11 மணிக்கு ராத்திரிக்கு வந்துக்கிறீங்க? இல்லை நான் இந்த பக்கமா போறேன், உங்க பையன் என்ன பண்றான்னு பார்க்கலான்னு வந்தேன், நல்லா தூங்குறான் டீச்சருன்னு. சரி, அதான் அப்பதான் டீச்சருக்கே புரிஞ்சுது, நான் தூங்க போறேன் நீ தூங்குன்னு மெசேஜ் அனுப்பிச்சுக்கிறான். அவனுக்கு ஸ்பெல்லிங் தெரியல, நான் தொங்க போறேன் நீ தொங்குன்னு அனுப்பிட்டான். இந்த கொடுமையை நான் எங்க போய் சொல்றேன்? ஒரு போன் வந்தாலே பயப்படும். இப்ப இருக்கிற காலகட்டம் அப்படி இருக்கு. அதனாலதான் நான் சொல்றேங்க, நான் சர்வீஸ்ல 36 ஆண்டுகள் சர்வீஸ்ல இருந்தோம் ஐயா. உயர் பதவியில வேணான்னு சின்ன கிளாஸ்லயே இருந்துட்டேன். ஏன்னா அவனை சரிப்படுத்தினாலே போதும். நிறைய ஆசிரியர் பெருமகளும் சொல்றேன், பெற்றோர்களும் சொல்றேன், சின்ன வயசுலயே நீங்க சரிப்படுத்திட்டீங்கன்னா பெரிய வயசுல அவன் தானா சரியாயிடுவான் சார். அந்த விதையை முதல்ல போடணும். நிலத்தை பண்படுத்தினால் நல்ல நெல் விளையும், மனதை பண்படுத்தினால் நல்ல வாழ்க்கை விளையும். நான் மனசை நல்லா பண்படுத்தணும், நல்ல நல்லதான் சொல்லணும். அதனாலதான் நான் சின்ன கிளாஸ்லயே இருப்பேன். அவன் நான் என்ன கேட்கிறேன், குறையில்லாத மனிதன் உலகத்தில் உண்டா? யாருக்கு சார் குறை இல்லை? யாருக்கு பிரச்சனை இல்லை? எல்லாருக்கும் குறை இருக்குது. நான்லாம் பார்ப்பேன். இப்ப கூட சொல்றேன், ஒரு ஆண் பையனுக்கும் ஒரு பொண்ணுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குது. இருக்குதா இல்லையா? இந்த ஜெனரேஷனை பாத்தீங்கன்னா பொண்ணு தான் நல்லா பேசுது கலகலன்னு, பையன் சைலண்டா இருக்கலாம். அது என்ன மாற்றம்னே எனக்கே புரியல. எங்க நண்பர் ஒருத்தர் இந்த ஹைவேஸ்ல வரும்போது கார்ல ஒரு ஒன்லி காப்பின்னு இந்த ரைட் சைட்ல இருக்கும், அந்த பக்கம் அங்கிருந்து சென்னைக்கு வரும்போது அங்க இருக்கிற மண் பொம்மைலாம் அழகழகா இருக்கும். ஒரு பொம்மை வாங்கி வந்து பையனுக்கு கொடுத்தாரு. சாயந்தரம் ஆபீஸ் விட்டு வராரு, சுக்குநூறா உடச்சு வச்சுக்கலாம். அதாவது கஷ்டப்பட்டார். மறுநாள் போய் என்ன பண்ணாரு, பிளாஸ்டிக்ல பொம்மை வாங்கி கொடுத்தாரு. அதையும் பிரிச்சு வச்சு உடச்சிட்டான். 3ஆவது நாள் பார்த்தாரு, இரும்புல ஒரு பொம்மை வாங்கி கொடுத்தாரு. இது என்ன பண்றான் பார்க்கலான்னு. சாயந்தரம் வந்து பார்க்கறாரு, டிவி ஒஞ்சிக்குது, ஃப்ரிட்ஜ் ஒஞ்சிக்குது. அதை வச்சு எதையோ உடச்சிக்கலாமா நான் அதை யோசனை பண்றான். அவனுக்கு அந்த மைண்டு. பெண் பிள்ளை அப்படி இல்லை சார். ஒரு மரப்பாச்சி பொம்மை வாங்கி கொடுங்க, டெய்லர் வெட்டி போட்ட ஒரு துண்டு துணியை எடுத்து அதுக்கு ஒரு மாறாப்பு போட்டு மரத்துக்கும் மானத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற பண்பாட்டோடு அந்த மரப்பொம்மைக்கு ஒரு பேர் வைக்க சார். அது பேர் வச்சு குடும்பத்தில் ஒரு மெம்பர் ஆகிக்கணும். அதோடு சேர்ந்து விளையாடு சார். பல வருஷம் அதை பத்திரமா வச்சிருக்கோம். கல்யாணம் ஆன பிறகு கூட பூந்த வீட்டுக்கு கூட்டி தூக்கும் போகும் சார் அந்த பொம்மைய. அதுதான் சார் பெண் பிள்ளை. இன்னைக்கு ஒரு தர்மம் இருக்குது சார். இந்த மண்ணில தர்மம் உயிரோடு இருக்கிறதுன்னா அது பெண் வடிவத்தில் தான் வாழ்கிறது என்று நம்புகிறவன் நான். அது தாய் வடிவத்தில், தாரத்தின் வடிவத்தில், சகோதரிகள் வடிவத்தில். அவங்கதான் அந்த தர்மத்தை காப்பாற்றுறாங்க. எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு. இன்னைக்கு கூட சொல்றேன், ஒரு கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சா மட்டும்தான் சார் ஒரு பொம்பளை பிள்ளை எழுதும். ஆன்சர் கேள்வியே தெரியாட்டா கூட அதுக்கு பதில் எழுதணும். நம்மால் தான் கற்பனையை தட்டி விட்டுருவான் சார். பக்கம் பக்கமா எழுதுவான். அப்படிதான் கேட்டு இந்த பூகம்பம் எப்படி வரும், விளைவுகளை எழுதுன்னு அவன் எழுதுகிறான் சார். வானம் வெடித்து சிதறும், பூமி பிளக்கும், கடல் கொந்தளிக்கும், பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளம், அதில் எங்கள் தமிழை முதலில் போய்விடுவார். அவரை தொடர்ந்து ஆடு மாடுகள் எல்லாம் போகும். என் கூட யார் அனுப்புறாங்க? மனசு கஷ்டமா போச்சு. அவனை கூட்டு பக்கத்துல நிக்க வச்சு, ஏண்டா தர்மமா எழுதுகிறிய, எந்த பொம்பளை பிள்ளையாவது எழுதிதா பதில், நீ மட்டும் ஏண்டா அப்படி? உன்னை அடிக்கப்படாது, திட்டக்கூடாது, மன உளைச்சல் வர மாதிரி பேசக்கூடாது. இவ்வளவு சட்டம் எனக்கு தாண்டா இருக்குது. உனக்கு ஒண்ணும் இல்லைன்றதுக்காக இப்படி என்ன தாக்கலாமா அப்படின்னு ஐயா அழுதான் சார். அழுதான். 7ஆம் கிளாஸ் படிக்கிற சின்ன வயசுலேயே செஞ்ச தவறுக்கு வருந்தி அழறான்னா அதை விட மன்னிப்பு உலகத்திலே இல்லை. மன்னிச்சா என்ன? நான் அது கழுவுல, நீ பட்சு பார்த்து திருத்துவேன்னு நான் நினைக்கவே இல்லை.
பிள்ளைகளை ரசிக்கணும் சார். தயவு செய்து பிள்ளைகளை திட்டாதீங்க, தீட்டுங்க. திட்டுவதை நிறுத்திவிட்டு தீட்டுவதற்கு முயற்சி செய்வோம். பிரகாசிப்பார்கள். யாரும் தப்பு செய்யல, யாரும் பிரச்சனை இல்லை. ஒரு திருட கூட வீட்டுக்குள்ள போது ராத்திரி 1 மணிக்கு பாத்திரம் பண்ணலாம், ஒரு 3 மூட்டை கட்டி தாத்தா தொங்குற, பாட்டி தொங்குற, அம்மா தொங்குற, அப்பா தொங்குற, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பையன் மட்டும் பார்த்துதான் இருக்கு சார். என்னதான் பண்றான்னு பாத்துங்க. மூட்டையை தோட போனா டேய் எல்லாரையும் சத்தம் போட்டு எழுப்பிடுவேன், என் ஸ்கூல் பேக்கை சேர்த்து வைக்கும் போது. ஏன்னா அவனுக்கு பிரச்சனையே அதுதான். பிரச்சனை இல்லாத மனித உலகத்தில் இருக்கானா சார்? வாழ்வதற்கு ஆதாரமே இல்லாத ஒருத்தர் என்ன பண்ண முடிவு பண்ண, திருட்டு தொழில் செய்யாது வாழ்வுண்டான்னு சொல்லி ஏதோ ஒரு ஆழ்வார படிச்சுட்டான். அவர் திருடிதானே சம்பாதிச்சு நல்ல காரியங்கள்லாம் பண்ணிக்கிறாரு, நாம அதை செய்வோம்னு சொல்லி ஆரம்பிச்சு ஒரு வீட்டுக்கு முத திருட போனான் சார். ராத்திரி 1 மணிக்கு கட்டில படுத்து இருந்தவன் காலாண்டியன் தலையாண்டியன் தேடினான், கையை பிடிச்சிக்கலாம், தொழிலுக்கு பூசாடான்னு கேட்டான் அவன். அண்ணே தெய்வம் மாதிரி இது தெய்வ வாக்கா பேசுறீங்களே எப்படி தெரியும்னா, எந்த ஆம்பளை கிட்டலாம் இரோசாவி இருக்கும், ஏன் தலைகிலையும் என் காலைகளையும் தேடுறியடா, உனக்கு ஏதாவது இருக்கா, இதெல்லாம் விவரமா கேட்டு வரக்கூடாதா அப்படின்னு 2 பேர் உரையாடலாம். அண்ணா அப்படின்னா எப்படி எங்கண்ணே இருக்கும்னா, கீழே படுத்துக்கிறா பாரு என் வீட்டுக்காரனா, அவன் காலி நிற போட்டு தலைகாணி கீழே இருக்குது, அதை நான் எடுக்கிறதுக்கு 3 நாளா திருத்தணி முருகனை வேண்டின்னு வாய்ப்பே இல்லை. முருகனா பார்த்து ஒன்று அனுப்பி இருக்கிறான், அதை எடு, அவன் எந்திரிக்காத நான் பார்த்துக்கிறேன். அதை எடுத்து மரக்கரோவை தர 3வது தட்டில் 300 ரூபாய் இருக்குது, எடு, நீ கஷ்டப்படுறவன் 200 எடுத்துக்கோ, போகும்போது ஒரே 100 மட்டும் கொடுத்துட்டு போடா. திருட அழ ஆரம்பிச்சிட்டான் சார். ஏன் அழறான்? அவன் கேட்டான், ஏன்டா அழறன்னு? நான் வெளியில இல்லாம கஷ்டப்படுறேன், நீ இருந்துக்கிட்டே கஷ்டப்படுற, நீ என்னை விட ரொம்ப கஷ்டமா இருக்குது வாழ்க்கையில, நான் இப்பதான் இதை சந்திக்கிறேன்னா. அவன் என்ன பண்ண, பீரோவை திறனா சார், 300 ரூபாய் எடுத்து அவங்களே கொடுத்துட்டான் சார். அண்ணன் நீயே வச்சுக்கணே. அவன் சொல்றான், இல்லடா தம்பி, அண்ணன் தம்பி ஆயிட்டான் சார் 2 பேரும். இல்லடா தம்பி நீயே வச்சுக்கடா. இல்லைண்ணே, ஒரு ஆம்பளை கஷ்டம் ஒரு ஆம்பளைக்கு தானே தெரியும், நீ வச்சுக்கணேன்னு எப்பாவது கஷ்டமா இருந்தா சொல்லு, என் செல் நம்பர் கொடுத்துட்டு போறேன்னு உறவாயிட்டான் சார் 2 பேரும். எங்க பிரச்சனை இல்லை, பிரச்சனைகளை ரசிக்க பழகணும் சார். எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவான். நீங்க கலைவாணர் NS கிருஷ்ணன் நம்ம நிறைய ரசிச்சிருப்போம். கலைவாணர் NS கிருஷ்ணனும் அவருடைய மனைவி மதுரமும் பக்கத்துல உட்காந்துக்கிறாங்க. அப்போ ஒரு அம்மா வயிறு பெருசா ஒரு நிறைவாத கர்ப்பிணி மாதிரி அங்க நிக்குது. ஐயா உன்னதாசி பொம்பளை பசிக்குது ஏதாவது பார்த்தாரு. டக்குன்னு ஒரு 100 ரூபாய் எடுத்து கொடுத்தார் சார். அந்த காலத்துல 100 ரூபான்றது இப்ப லட்சம் ரூபாய்க்கு சமம் இல்லையா? இந்த பொன்னேன்னு மேல தங்கம்னு எழுதிதான் கொடுக்கலாம், வாங்க முடியாது போல. ரொம்ப வள்ளலார் சொன்னார், தங்கமே அணையார் திருக்கூட்டம்னு. கடைசி வரைக்கும் தங்கி இருக்கிறது எங்க தங்க போகுது, அது இங்கதான் பறந்தும் போய்கிறது, ரொம்ப கஷ்டம். அப்போ ஏன் இதை சொல்றேன்னா, அந்த தங்கத்திற்கு இருக்கிற மதிப்பு மனிதனுடைய தரத்துக்கு இருக்கிற மதிப்பாக மாறும், தரத்துக்குரிய மதிப்பாக மாறணும். பிரபஞ்சத்தில் ஒரு மனிதன் கூட